ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஒரு மிகுந்த சோம்பேறி, வேலை செய்யாத மனிதன் வாழ்ந்தான். அவன் தனது சோம்பேறித்தனத்தால் கிராமத்து அனைத்து மக்களையும் மிகவும் தொந்தரவு செய்தான். அவன் தினமும் படுத்துக்கொண்டு உயரிய கனவுகளையே காண்பான். அன்று அவன் ஒரு வயலில் ஒரு மரத்தடியில் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தான். அப்பொழுது அந்த வயலின் உரிமையாளர் சௌத்ரியின் குரல் அவன் காதுகளில் விழுந்தது. என்ன ராமு, இங்க என்ன செய்கிறாய்? உன்னை நான் வேலை செய்யவே வைத்திருக்கிறேனா, இல்லை என்றால் ஓய்வெடுக்க யார் அது? வைத்திருக்கிறேனா? என் கனவிலிருந்து என்னை எழுப்பிவிட்டது. நான் தான் இந்த வயலின் உரிமையாளர் என்று சௌத்ரி கோபமாக சொன்னான். அடே சௌத்ரி அண்ணா, நான் இப்போதுதான் படுத்தேன். உங்கள் வயலில் வேலை செய்யும்போது சிறிது ஓய்வு எடுக்க கூட முடியாதா? கடந்த 3 மணி நேரமாக உன்னை இங்கு படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன். மற்ற அனைவரும் சிரமப்பட்டு பயிர்களை வெட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ இங்கு வயலின் உரிமையாளர் போல தூங்கிக் கொண்டிருக்கிறாய். கவலைப்பட வேண்டாம் சௌத்ரி, ஒரு நாள் வரும். அப்போது நான் உங்களை விட அதிக வயல்களின் உரிமையாளர் ஆகிவிடுவேன். இந்த சிறிய வேலைகள் எனக்காக இல்லை. நான் பெரிய விஷயங்களுக்கு உருவாக்கப்பட்டவன். ராமு, நான் உன்னை வேலைக்கு போட்ட நாளே உன்னை வெளியே தள்ளிவிட்டிருப்பேன். ஆனால் உன் மனைவியின் கண்ணீரை பார்த்து என் மனம் மெதுவாகிவிட்டது. இனி எனக்கு பொறுமையில்லை. நான் உன்னை சம்பளத்திற்காக வேலைக்கு தடுத்துள்ளேன், ஓய்வெடுப்பதற்காக இல்லை. சரி, நீங்கள் என்னை வேலைக்கு வாய்க்க விரும்பவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கடுமையாக உழைத்த 10 நாட்களுக்கான சம்பளத்தை எனக்கு தர வேண்டும். உன் மூளைக்கு என்னாயிற்று ராமு? கடந்த 10 நாட்களில் 12 மணி நேரம் பணியாற்றி 12 நிமிடங்கள் கூட வேலை செய்யவில்லை. எந்த சம்பளத்தை தர வேண்டும்? சௌத்ரி, ஏழை மக்களை அடக்குவது நல்லது அல்ல. திரைப்படங்களில் பார்த்திருக்கிறீர்களா? பணக்காரன் ஏழைக்குச் சம்பளமளிக்க மறுத்தால் அந்த ஏழை கொள்ளைக்காரன் ஆகிவிடுவான். சௌத்ரி சிரிக்கத் தொடங்கினார். அட, கொள்ளைக்காரன் ஆகவும் உழைப்பு தேவை. துப்பாக்கி தூக்க வேண்டும், குதிரை ஓட்ட வேண்டும். அவை உன்னால் முடியாது. இதோ நான் உன்னை இங்கிருந்து தள்ளிவிடுவதற்கு முன் எங்கேயாவது போய்விடு. சௌத்ரியின் கோபத்தால் பயந்த ராமு வீடு திரும்பிவிட்டான். வீட்டில் வந்தவுடன் அவன் மனைவி ஷர்மிலி இத்தனை கோபமாக சீக்கிரம் வந்து கேட்டாள். விட்டாய். வேலை முடிந்த பின்புதானே வீடு வர வேண்டும். சௌத்ரி என்னை வேலைக்கு வெண்டம் என்றார். ஏன்? நான் 10 நாட்கள் 10 மடங்கு கடுமையாக உழைத்தேன். கொஞ்சம் ஓய்வெடுக்கப் போனால் அவர் கோபப்பட்டு விட்டார். பெரிய முயற்சியாளனாக மாறுவதற்கு நீ எப்போது கற்றுக்கொள்வாய்? கிராமத்தில் இருக்கும் அனைத்து பெண்களும் என்னைப் பற்றி நகையாடுகிறார்கள். அவைகளை கண்டு கொள்ளாதே. பெண்களின் இயல்பே அதுதான். நீ என் கணவன் என்பதை நினைத்து அனைவரும் என்னை நகையாடுகிறார்கள். இதைவிட நான் யாயிப்பீடியாய் நிம்மதியாக இருப்பேன். ஷர்மிலியின் கோபத்தை பார்த்த ராமு பயந்து வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் ஒரு வழி தேடி பார்த்து வழியில் அவன் ஒரு பெரிய மரத்தடியில் ஓய்வு எடுத்தான். அப்போது ஒரு சாமியார் அவனை பார்த்து, உயர்ந்தேலே சோம்பேறி என்று கேட்டார். ஏன் சாமியாரே, உங்களுக்கு என்ன? நீ பிழைப்பதற்கான வழி தேடிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அடே, நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் உண்மையில் மகான் போல இருக்கிறீர்கள். இதோ இந்த கோழியை எடுத்து செல். இது தினமும் ஒரு தங்க முட்டை விடும். ஏன் சாமியாரே, இது வேண்டாம். நீங்கள் எனக்கு சில பணம் கொடுங்கள். அதில் நான் இன்றைக்கு தேவையான உணவை வாங்கிவிடுவேன். இது கேட்டு சாமியார் கோபமடைந்து கோழியை மறைத்து விட்டார். நீ சோம்பேறி மட்டுமல்ல, முட்டாளும் ஆவாய். சாமியார் அவனுக்கு 50 ரூபாய் மட்டும் கொடுத்தார். ராமு கோபப்பட்டு, இது எதற்கு போதுமா என்று கேட்டான். சாமியார், நீ சோம்பேறி என்பதால் இதைவிட அதிகம் தர முடியாது என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அன்றிலிருந்து ராமு ஒரு கடின உழைப்பாளியாக மாறினான். சில ஆண்டுகளில் அவன் கிராமத்தின் மிகப்பெரிய பணக்காரனானான். பாடம்: கடின உழைப்பே வெற்றிக்கு வழிகாட்டும்.